எப்படியாவது அப்துல்லா நீங்க தான் காப்பாத்தணும். சார் உங்களுக்கு குடிக்க ஏதாவது? ஒண்ணு வேண்டாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிச்சயமா நான் தட்டி கேட்பேன். எம்எல்ஏ பெருமாள் சாமி வாழ்க! எம்எல்ஏ பெருமாள் சாமி வாழ்க! நான் நேரத்தோட வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன் சார். நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். அப்துல் காதர் இங்க கூட்டு வா. அப்துல் காதரையும் அவருடைய அப்பா முகமது தாதா சாஹிப்பையும் எனக்கு எத்தனையோ வருஷங்களா தெரியும். இந்திய சுதந்திரத்துக்காக ராப்பகலா பாடுபட்ட வீரர்கள்ல அவரும் ஒருத்தர். அந்த ரத்த துடிப்பு அப்துலுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பட்டாளத்துக்காரன். நீங்க அவனை லாக்அப்ல வச்சு அடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உடனே இவ்வளவு தூரம் வந்தேன். அவன் ஒன்னும் கிரிமினல் இல்ல சார். நான் அப்படி எதுவும் சொல்லலையே. ஆனா அவன் பண்ண ரவுடித்தனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வழியில கிடைச்ச AK-47 கொண்டு வந்து கொடுத்தவன குற்றவாளிங்கிறீங்களா? எஸ்பி ஆபீஸ்லயே ஒரு போலீஸ்காரனை அடிச்சா மாலை போட்டா வரவேற்பாங்க. அந்த ஆயுத கடத்தலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சதுனால தான் அவர் உங்களை அடிச்சாரு. நீங்க இங்க சட்டத்தை பாதுகாக்கிறவரா இருந்தா அவர் தான் உயிரையே பணைய வச்சு இந்த நாட்டுடைய எல்லையை பாதுகாக்கிற ஒரு பட்டாளத்துக்காரன். நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை எஸ்பி. நீங்க போங்க, இதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னுடைய தொகுதி எல்லைக்குள்ளதான் இது நடந்திருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆயுதங்களை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். இல்ல, நான் எந்த தப்பு செய்யல. அப்துல், டேய் பெருமாள் சுவாமி, அப்துல் உன்னை விட மாட்டேன். இந்த தண்ணி குடி. பெருமாள் சுவாமியை மறக்க முடியல, மறக்க கூடாது. உன்னை தூக்குல ஏத்த காரணமா இருந்த ஒருத்தரையும் நீ மறக்க கூடாது. இந்த நாட்டை வேரோட அழிக்க நினைக்கிறவங்களுக்கு முடிவு கட்டத்தான் அந்த அல்லாஹ் உனக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்காரு. அவங்கள விடக்கூடாது, விடக்கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உயிரோட இருக்கிறவரை உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்துல், ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க தான் 24 மணி நேரமும் பிஸியா இருக்கிறவராச்சே. திருவாசகத்தை பாத்தீங்களா? அவர் கார ஹோட்டல் சோழவாசல் நிக்கிறத பார்த்தேன். மெசேஜ் எதை வந்துச்சா? அது எப்போ வந்துருச்சு. அவனை வந்துட்டோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். பாஸ் சொன்ன இடத்துக்கு இப்போ RDX போய் சேர்ந்திருக்கும். அது கூடிய சீக்கிரம் உங்க மடத்துக்கு வந்துடும். அப்புறம் உங்க கையில தான் இருக்கு. கவலையை விட்டு என் மேல பாரத்தை போடுங்க. வணக்கம் எம்எல்ஏ சார். நீங்க அரசியல்ல இருக்கிறத விட நடிக்க போயிருந்தா பெரிய ஹீரோவா இருப்பீங்க. நேத்து என் ஆபீஸ்ல உங்க நடிப்பு சூப்பரோ சூப்பர். அவன் நல்ல நேரம் நீங்க வந்ததுனால சும்மா விட்டேன். இல்லன்னா என் அதிகாரத்தை வச்சு சைலண்டா லாக்கப்லயே அவன் கதையை முடிச்சிருப்பேன். அதை விடுங்க சாமி. ஆசிரமத்துக்கு வர பூக்கூடைங்கள்ல 2 கூடையில ஆயுதங்கள் இருக்கு. அடையாளத்தோட வச்சிருக்கிறேன். இனி கம்ப்ளீட்டா எல்லா பொறுப்பும் உங்க தலையில. முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு வேலையை தொடங்குங்க. என் பொட்டியங்க அதோ ரெடியா இருக்கு. பழம் நீயப்பா முருகா, ஞான பழம் நீயப்பா. 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தா அந்த பழனிமலையே வாங்கிடலாம். எங்க பெருமாள் சாமி, நான் நாயை விட விசுவாசம் பண்ணுவேன். கோடி கோடியா கொட்டி கொடுக்குறவங்கிட்ட நன்றி காட்டணும் இல்ல. நான் எதுக்கு ரெடி? உத்தரவு கொடுங்க. பாஸுடைய பிளான் படி நாளைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு அம்மன் கோவில்ல திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. கரெக்டா அந்த சமயத்துல குண்டு வெடிக்கணும். குஜராத் அளவுக்கு இல்லைன்னாலும் 1000 பேராவது சாகணும். என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. அது மட்டும் இல்ல திருவாசகம். இந்த ஊர் அம்மன் கோவில் சுடுகாடா மாறின மறுநாள் சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான மசூதியிலையும் பாம்பு வெடிக்கணும். இந்த 2 குண்டும் வெடிச்ச உடனே தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூராவும் கதி கலக்கி போயிடும். இன்னும் என்ன யோசிக்கிற? அதுக்கு இதை விட பெரிய பெட்டி வரும். போதும், அது போதும். கம்ப்யூட்டர்ல அந்த கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் வந்திருக்கு, பாருங்க.
நம்ம பாஸுடைய பிளான் படி கோவில்ல பாம் வைக்கிறவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் காவி துணியை உடுத்தி ஜாகிரதையா கோவில்ல சேர்க்கணும். வாய்ஸ் மெயில். உங்ககிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு படைச்சது ஏன் தப்பு தான். யாரோ பட்டாளத்துக்காரர் பேர் அப்துல் காதரா நம்ம விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கொயரி பண்ண சொல்லி சிபிஐக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான். நம்ம நல்ல நேரம் அது என் கையில கிடைச்சிருக்கு. இந்த பாஸ் எப்பவும் தப்புகளை மன்னிக்க மாட்டான். இதுக்கான தண்டனையை நான் ஏற்கனவே நிறைவேற்றிட்டேன். இனி எந்த தப்பும் நடக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பட்டாளத்துக்கார தாதா சாஹிப்போட பையன்ல? அவனேதான். இவனை கூடிய சீக்கிரம் ஒழிச்சிடணும். நேத்தே நாம அவனை ஒழிச்சு கட்டிருக்கணும். இனி அந்த புறம்போக்கு நாயை நான் சும்மா விட மாட்டேன். எந்த பரதேசி நாயிடா வீசினது? நான் தான் வீசினேன். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால இருக்கிற ரோடு இது. மெதுவா வண்டி ஓட்டணும்னு டிராபிக்காரங்க சிவப்பு போர்டுல கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கவனிக்காம பறந்து போறதுக்கு பப்ளிக் ரோடுன்னு உங்க பாட்டை விட்டு சொத்து இல்ல. ஓட்டு கேட்கும் போது உங்க கண்ணுக்கு தெரியற ஜனங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கல்ல? டேய், அதிகம் பேசாத. இது சிபிஐக்கு நீ அனுப்பின லெட்டர் தானே? சிபிஐ இல்ல இந்திய ராணுவம் வந்தாலும் எங்க மயிரை கூட புடுங்க முடியாதுடா. இன்னும் ஒரு அடி அடிச்சா அவங்க செத்து போயிடுவாங்க. பாப்பலாம். இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. இதுல இருந்தா ஒருவேளை பழத்துக்கு கேஸ் ட்ரபிளோ? என்னடா சத்தம்? என்ன சத்தம் தெரியாம தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, காய்கறி வாங்கினா செல்போன் ஃப்ரீயா தரான். இங்க கொடு. இது அவங்கள்தான் இருக்கும். என்னாச்சு? அந்த போன் யாரோடது? அம்மன் கோயில பாம்பு வச்சிருக்காங்களா? பாமா? 9:30 மணிக்கு வெடிக்கும். பெருமாள் சாமிக்கு மெசேஜ் வந்திருக்கு. யாரோ பாஸா? நீ சொல்றது உண்மையா? இருக்கலாம். எதுக்கும் நாங்க உடனே போய் பார்க்கிறோம். வாங்கடா. அம்மன் கோயில பாம்பு வச்சிருக்காங்களா? 9:30 மணிக்கு வெடிக்கும். அடிங்க பொறம்புக்கு நாய. இத கூட சரியா? நாய் இல்லடா. இந்த போன்ல மெசேஜ் வந்திருக்கு. இது பெருமாள் சாமியோட போன். இங்க தேடி என்ன பிரயோஜனம்? அங்க கோயில எத்தனையோ பேர் எரிஞ்சு சாம்பலாக போறாங்க. என் பையன் உன்னை அடிச்சதுக்காக அவனை வேணா கூட்டிட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி பாம்பு வெடிக்காம பாருங்க ஐயா. மூடியா? பாம்பு வெடிக்கிறதோ வெடிக்காம இருக்கிறதோ பார்க்க நாங்க இருக்கிறோம். நீயும் உன் பையனும் சேர்ந்து நல்ல மாதிரி நடிக்காதீங்க. இவனையும் பிடிச்ச ஜீப்ல ஏத்து. எதுக்கு? என் மேல என்ன கேஸ்? கேஸ சொன்னாதான் ஜீப்ல ஏறுவியோ? ஆமா. காரணம் இல்லாம கூட்டிட்டு போக உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரத்தை பத்தி பேசுறியாடா? திருட்டு நாய். சார், வீட்டுக்குள்ள ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் எல்லாம் இருக்கு சார். ஏயா பெருசு, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா அந்த ஊர்ல ஆயுதம் கடத்துறவன் யாருன்னு? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா கோயில்ல பாம்பு வச்சது யாருன்னு? முகமது சாஹிப் பையன் நல்லவன்னு சொன்னீங்கல்ல, இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா?
இந்த ஊர்ல மத கலவரத்தை உருவாக்குறது இவரோட பையன் தான். இந்த அழகுல இவன் மிலிட்டரியில வேற வேலை செய்யறான். இவன் பாகிஸ்தான் உளவாளின்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிங்க. இது அநியாயம். பாருங்க, மணி 9:20 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல பாம்பு வெடிச்சிரும். நம்ம ஆளுங்கெல்லாம் ஏன் தப்பிச்சு போயிடுங்க. சாமி பிரசாதம் எப்ப கிடைக்கும்? இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். திருவிழா ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? அது சரி, பெரியவர் இன்னும் வரல. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, அவரே கரெக்டா வந்துருவாரு. அங்க வரது அப்துல் தானே? டாக்டர் சார், கோயில பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுங்க. பாமா? நான் சொல்றது உண்மை. மாமா, தங்கச்சியும் அருணாவும் இங்க. ஐயோ கடவுளே, கோயில பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஓடிடுங்க. பாம்பு வச்சிருக்காங்க. சாமி, கோயில இங்க ஒரு இடத்துல பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஓடி போக சொல்லுங்க. என்ன முட்டாள்தனமா பேசுற? கோயிலுக்குள்ள பாமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் இல்ல, உண்மைதான் சொல்றேன். கோயில பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஓடிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. மரியாதையா அங்க இருந்து போலன்னு நடக்கிறதே வேற. ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு எங்க கோயிலுக்குள்ள வந்து தகராறு பண்ண பாக்குறியா? இவனை உடனே இழுத்து வெளியே தள்ளுங்க. அக்கா அங்க பாரு. நான் சொல்றதை நம்புங்க. பாம்பு வச்சிருக்காங்க. என் கையில நீ தப்பிக்கலான்னு பார்த்தியாடா? என்ன அடிங்க, கொல்லுங்க. ஆனா முதல்ல அவங்களை காப்பாத்துங்க. நல்லவ மாதிரி நடிக்காதடா. எங்களுக்கு தெரியல காப்பாத்த. தங்கராஜ், எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க. போ. வாடா.